வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குக்கிங் vlogல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க, அப்புறம் முட்டை சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா அவங்க ரெண்டுமே சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாலை காய்ச்சி அது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன பாத்திரத்துல முட்டையை வந்து இது மாதிரி வந்து உடைச்சு ஊத்திக்கங்க. 2 அல்லது 3 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கங்க. முட்டையோட அந்த மஞ்சக்கரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லா கலக்கி விட்டுக்கங்க. பால் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அடுத்ததா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கங்க. சக்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா வந்து கட்டி கட்டியா இருக்கும். அதனால வந்து சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லா கிளறி விட்டுக்கங்க. இதை வந்து சக்கரை ஆட் பண்ணாமே சாப்பிடலாம். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பா இருந்தா தான் பிடிக்கும். அதனால வந்து சக்கரை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. சக்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம உடைச்சு வச்சிருந்த அந்த முட்டை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இல்லைன்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் லைட்டா ஓரமா தங்குற மாதிரி இருக்கும். அதனால ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அடுப்புல தோசைக்கல்லை வச்சுட்டு கல் சூடானதுக்கு அப்புறம் பிரெட் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த முட்டை பாலில் டிப் பண்ணி இது மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். அதனால வந்து லைட்டா வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நார்மலா நீங்க வீட்டில் தோசை ஊத்துனீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அதே தான். லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்க திருப்பினதுக்கு அப்புறமும் லைட்டா வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க. பால் அப்புறம் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வந்து நல்லா வேகட்டும். பிரெட்டை வந்து அது வேக வேக நீங்க 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டுக்கங்க. பிரெட் வந்து இது மாதிரி வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். அப்பதான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். நீங்க நார்மல் பிரெட்டை வந்து இது மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கல் மாதிரி ஆயிடும். நம்ம பால் அப்புறம் முட்டையில வந்து அந்த டிப் பண்ணி எடுக்கிறனால வந்து பிரெட் வந்து சாஃப்டா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. சிம்பிளான மெத்தட் தான். நீங்க இது மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கும்போது வந்து அது சாஃப்டாவும் இருக்கும், பிளஸ் டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க வந்து பாலும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, முட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ அதனால உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, குழந்தைங்களுக்கு வந்து முட்டையும் பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம வந்து என்ன சாப்பிடலாம்? அதுக்கு சிம்பிளா அதே தான். வீட்லயே வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டையை வந்து இது மாதிரி வந்து உடைச்சு ஊத்திக்கங்க. மஞ்சக்கரு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லா கிளறி விட்டுக்கங்க. நாம வந்து கொஞ்சம் காரமாவே சாப்பிடலாம். அதனால வந்து பெப்பர் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாம பிரெட் ஆம்லெட் போட்டுடலாம். தோசைகள் எடுத்துக்கங்க. கல் சூடானதுக்கு அப்புறம் லைட்டா எண்ணெய் ஊத்தி இது மாதிரி வந்து ஃபுல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம அந்த உடைச்சு வச்சிருந்த 2 முட்டையை வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊத்திக்கங்க. இந்த முட்டை மிக்ஸ் வந்து சென்டர்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். அதை வந்து இந்த ஸ்பூன் வச்சு இது மாதிரி வந்து ஃபுல்லா கார்னர்ல வந்து எடுத்து விட்டுக்கங்க. நாம 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்துறதுனால வந்து கொஞ்சம் அந்த மிக்சிங் வந்து நிறையா தான் இருக்கும். அதனால வந்து பிரெட் எடுத்து இது மாதிரி 2 பக்கமே டிப் பண்ணி அதில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நாம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரில் வந்து ஆல்ரெடி உப்பு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து உப்பு தனியாக ஆட் பண்ண தேவையில்ல. இந்த பெப்பர்லேயே வந்து உப்பு இருக்கிறனால வந்து பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம வந்து லைட்டாக இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நல்லாவே வெந்துருச்சு. அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி
4 பக்கமே வந்து முட்டையை வந்து மடிச்சு விட்டுக்கங்க. இப்போ நாம முட்டையை வந்து திருப்பி போட்டுடலாம். முட்டை வந்து 2 பக்கமே வந்து நல்லா வேகணும். ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கங்க. 2 பக்கமே வந்து முட்டை நல்லா வெந்துருச்சு. அந்த தோசை கரண்டியை வச்சு இது மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி. சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.